துறையில் தமிழ்நாடு உலக அளவில் மிக சிறப்பாக செயல்படுகிறது என டாக்டர் அமீர் ஜஹான் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் உள்ள ஏஜே சுபைதா மெடிக்கல் சென்டரில் செய்தியாளரை சந்தித்த அகில இந்திய வெளிநாட்டில் மருத்துவம் படித்த டாக்டர்கள் சங்கத்தின் தலைவர் டாக்டர் அமீர் ஜஹான் கூறியதாவது: ஏழை எளிய மக்களுக்கு குறைந்த செலவில் சிகிச்சை செய்ய ஏஜே சுபைதா மெடிக்கல் சென்டர் விரைவில் இந்த சேவையை தொடங்க உள்ளதாக தெரிவித்தார். மேலும் மருத்துவர்களாகிய நாம் நம்மால் முடிந்த உதவிகளை பிறருக்கு உதவி செய்ய முன்வர வேண்டும். ஏழ்மை நிலையில் உள்ள மக்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும். அப்போதுதான் நாம் மருத்துவராக இருப்பதற்கு ஒரு சான்றாகும். மேலும் கேரளாவில் சமீபத்தில் மூத்த மருத்துவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு குறைந்த செலவில் அறுவை சிகிச்சை செய்தல், உடல் முழு பரிசோதனை செய்தல் மற்றும் பொதுமக்களுக்கு மருத்துவ ரீதியான ஆலோசனை வழங்கப்படுதல் போன்ற சிகிச்சைகளை கேரளா மூத்த மருத்துவர்கள் பெருந்தன்மையோடு அவர்கள் பணியாற்றுவது பெரும் மகிழ்ச்சி. அதேபோல் சென்னையில் ஏஜே சுபைதா மெடிக்கல் சென்டரில் குறைந்த செலவில் மருத்துவ வசதி செய்ய தயாராக இருப்பதாக தெரிவித்தார். மேலும் முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ டாக்டர் அப்துல் கலாம் கண்ட கனவினை நினைவாக்குகின்ற வகையில் கடைக்கோடியில் உள்ள கிராம ஏழை எளிய மாணவர்கள் மருத்துவராக முடியும். அதனை உறுதியுடன் மாணவர்கள் செயல்பட வேண்டும். அப்போதுதான் தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கு நாம் செய்யும் முக்கிய கடமையாகும் என தெரிவித்தார். உலக மக்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். இன்றைய தினம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தகவலை உங்களிடம் பரிமாறிக்கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அகில இந்திய வெளிநாட்டில் மருத்துவம் படித்த டாக்டர்கள் சங்கத்தின் தலைவர் என்ற முறையில் டாக்டர் அமீர் ஜஹான் நான் இந்த தகவலை சென்னையில் இருந்து உங்களுக்கு பரிமாறிக்கொள்வதிலே பகிர்ந்து கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழகம் இன்று உலகத்திலேயே மருத்துவ சுற்றுலாவினுடைய தலைநகராக மாறிக்கொண்டிருக்கின்றது என்பதில் இருவேறு கருத்துக்கள் இல்லை. ஏனென்றால் கன்னியாகுமரி முதல் அல்லது வடக்கே உள்ள காஷ்மீரம் வரை இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் முறையான நல்ல ஒரு மருத்துவ முறைகளை, குறிப்பாக கண் ஆபரேஷன் பண்ண வேண்டும் என்றால் அவர்கள் சென்னையிலே அகர்வால் கண் மருத்துவமனை, சங்கரன் நேத்ராலயா, அரவிந்த் கண் மருத்துவமனை, ராஜன் கண் மருத்துவமனை ஏன் வருகிறீர்கள் என்று கூட வெளிநாட்டில் ஒருத்தர் கேட்டார். ஏனென்றால் கண் மருத்துவ நிபுணர்கள் எங்கிருந்தாலும் நாங்கள் விரும்புகின்ற நேரத்திலே எந்த விதமான நேர தடையும் இல்லாமல் குறைந்த செலவிலே எங்கள் கண்களுக்கு பாதுகாப்பான ஆபரேஷனை பண்ணி குறைந்த செலவிலே கவனிக்கின்ற ஒரே இடம் சென்னை தான் என்று கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். இப்படித்தான் நடக்கிறது என்று இந்தியாவை கூறினால், அதே நேரத்திலே உலகத்தின் அனைத்து நாடுகளிலும் இருந்து இந்த குறைந்த செலவிலே கண்புரை அறுவை சிகிச்சை, கேட்ராக்ட் சர்ஜரி, எந்த ஒரு சிகிச்சை முறையாக இருந்தாலும் கண்ணுக்கு மட்டுமல்ல, மூளை, இதயம், நுரையீரல், கல்லீரல், கிட்னி, எலும்பு, தசை, எந்த சிகிச்சை முறைக்கும் இனிமேல் சென்னை நகரத்தை விட்டால், தமிழகத்தை விட்டால் 198 நாடுகளிலுமே இந்த பேச்சு இன்று பரவிக்கொண்டிருக்கின்றது. அதே நேரத்திலே நான் இன்னொரு மகிழ்ச்சியான செய்தியை கூற விரும்புகின்றேன். நம்மளுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் மேதகு டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் கூறியது போன்று, உன்னுடைய கண்டுபிடிப்புகளாக இருந்தாலும் சரி, புதிய கருவிகளாக இருந்தாலும் சரி, கடைக்கோடியில் உள்ள ஏழை மக்கள், கிராமத்தில் உள்ள ஒரு குடும்பத்திற்கு என்று அந்த கையிலே சேருகின்றதோ அன்றுதான் உன்னை விஞ்ஞானி என்று நான் அழைக்க முடியும். ஏதோ கண்டுபிடித்த ஒன்றை வைத்து நாம் ஒருத்தரிடத்திலே 40 லட்சம் ரூபாய்க்கு ஆபரேஷன் பண்ணி அதனால் எனக்கு எந்த மகிழ்ச்சியுமே கிடையாது. அங்கே கேரளாவிலே ஒரு நிகழ்ச்சியை நடத்தி காண்பித்தாரே, வெயிட்லெஸ் என்று. அந்த காலத்திலே போலியோவில் பாதிக்கப்பட்ட அந்த இளம் குழந்தைகள் கட்டைகளை கால்களிலே மாட்டிக்கொண்டு நடக்க முடியாமல் ஓட முடியாமல் இருந்த மக்களுக்கு, அந்த குழந்தைகளுக்கு அந்த ராக்கெட்டிலே பயன்படுத்தக்கூடிய ஒரு மெட்டல், வெயிட்லெஸ் மெட்டல் பட் ஸ்ட்ராங், இதை பயன்படுத்தி அந்த 400 குழந்தைகளும் ஓடவற்று பார்த்ததில் தான் எனக்கு மகிழ்ச்சி. ராக்கெட்டை விட நான் ரொம்ப மகிழ்ந்தது இதுதான் என்று கூறினாரே,
அந்த குடிமகன் பிறந்த இந்தியாவிலே, அந்த தலைமகன் பிறந்த நம் நாட்டிலே, கிராமத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு படித்த இளைஞனும் நம்மளுக்கும் டாக்டர் கனவாக வேண்டும், டாக்டராக வேண்டும் என்ற கனவை நினைவாக்க வேண்டும் என்ற மேதகும் குடியரசுத் தலைவரின் வேண்டுகோளுக்கு இணங்க கடந்த 32 ஆண்டுகளாக என்று ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடிமகன், அந்த கல்வி பெற்ற அந்த மாணவனும் மாணவியும் தானும் கழுத்திலே சத்தை போட்டு டாக்டர் ஆகுவதற்கு இந்தியாவிலோ அல்லது வெளிநாடுகளிலோ குறைந்த செலவிலே படிக்க வேண்டும் அந்த கனவினை நினைவாய்க்கின்ற அந்த முயற்சியிலே எங்களுடைய வெளிநாட்டில் டாக்டர் படித்த மருத்துவ சங்கமும் ஏஜே டெஸ்ட் எஜுகேஷனல் கன்சல்டன்சியும் மதுரையிலே, சென்னையிலே, டெல்லியிலே, மாஸ்கோ நகரத்திலே, உலகத்தின் பல பகுதிகளும் கிளைகளை வைத்து இப்படி செய்யுங்கள் என்று வழிகாட்டி கொண்டிருக்கின்றோம். முக்கியமாக இன்னொரு கருத்தினையும் உங்களுக்கு நான் சொல்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். சமீபத்திலே நான் கேள்விப்பட்ட அந்த நிகழ்ச்சி, கேரளாவிலே முதுபெரும் ஆபரேஷனில் நிபுணர்கள் அவர்கள் எல்லாமே தன்னுடைய 60 வயதை தாண்டிய அந்த டாக்டர் பெருமக்கள் தன்னுடைய அனுபவங்கள் இந்த நாட்டு மக்களுக்கு வீட்டிலே சும்மா இருப்பதை விட நம்மளுடைய கைகளுக்கு இந்த ஒரு திறமையை இறைவன் கொடுத்தான், கடைசி வரைக்கும் இதுவரை பணத்தை தேடினோம், இனி புண்ணியத்தை தேட வேண்டும் என்று ஒரு 40 லட்சம் ரூபாய் ஆகக்கூடிய ஆபரேஷனை, ஒரு 4 லட்சம் ரூபாய் ஆகக்கூடிய ஆபரேஷனை, ஒவ்வொரு பேஷண்ட் என்ன ஆபரேஷனாக இருந்தாலும் சரி 10,000 ரூபாயிலே செய்து முடிக்கின்ற அது ஒரு புரட்சியை ஆரம்பித்திருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த புரட்சியை தமிழகத்திலும் நாங்கள் காட்ட விரும்புகின்றோம். அதற்கு மருத்துவ சுற்றுலா என்ற மெடிக்கல் டூரிசம் டிபார்ட்மெண்ட்டை ஏஜே சுபைதா மெடிக்கல் சென்டரில் சென்னையிலே எக்மோருக்கு அருகே உள்ள இந்த மருத்துவமனையில் நாங்கள் துவங்க இருக்கின்றோம். எனவே கிராமத்தில் இருக்கின்ற கடைக்கோடி மக்களுக்கும் நம்மளுக்கு இந்த வியாதிக்கு இவ்வளவு செலவாகுமே என்ற கவலையை விட்டெடுங்கள். கையிலே என்ன இருக்கின்றது, உங்களுக்கு எப்படி வழிகாட்ட முடியும்? உங்கள் பெருச்செலவினால் இதை நடத்த முடியுமா? இல்லை, மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனையிலே அங்கே 100 ஆபரேஷன் என்றால் ஒரு 25 ஆபரேஷன் ஏழைகளுக்கு இலவசமாக செய்ததை டாக்டர் பத்மபூஷன் எங்களுடைய பேராசிரியர் வெங்கடசாமி நடத்தி காட்டினார். அன்றைய தினம் அன்றைய முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களோடு இணைந்து அனைவருக்கும் இலவச கண்ணாடி வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்த ஒரு மாபெரும் சுதந்திர போராட்ட தியாகி நம்ம டாக்டர் வெங்கடசாமி அவர்களுடைய மாணவன் என்ற முறையிலே நான் மகிழ்ச்சியோடு கூறிக்கொள்கின்றேன். வரும் காலத்திலே சென்னையிலே வசதி படைத்தவர்களுக்கு மட்டுமல்ல, வாய்ப்பும் வசதியும் இல்லாத அந்த கடைக்கோடி மக்களுக்கும் கிராமத்து மக்களுக்கும் இனிமேல் மருத்துவ ஆபரேஷனை பற்றி, மருத்துவ சிகிச்சையை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், எங்களை அணுகுங்கள். எங்களால் முடிந்த அளவு, எந்த அளவு குறைந்த செலவிலே உங்களுக்கு அந்த சிகிச்சையை தர முடியும். கிராமத்து மாணவர்களே, உங்களுடைய MBBS கனவை எந்த குறைந்த செலவிலே உங்களை படிக்க வைத்து டாக்டர் ஆக்க முடியும். இந்த இரண்டையும், அது மட்டுமல்ல, படித்து முடித்த பிறகு நீங்கள் எந்தெந்த நாட்டிலே, ஒரு காலத்திலே கியூபாவின் அதிபர் கூறியது போன்று உலகத்திலே எங்கே உள்ளவர்களுக்கும் கியூபா டாக்டர்களுடைய சேவை இருக்க வேண்டும். அது கொரோனா காலமாக இருந்தாலும் எந்த காலமாக இருந்தாலும் சரி செய்ய வேண்டும் என்று பெடரல் காஸ்ட்ரோ தீர்மானித்தாரோ அதை போன்று வருங்காலத்திலே தமிழகத்தின் தலைநகர் இந்த சென்னை மாநகரத்திலே மருத்துவ சுற்றுலா மட்டுமல்ல, மருத்துவ MBBS கல்வி மட்டுமல்ல, அவர்களுடைய வேலை வாய்ப்பு பிளேஸ்மெண்ட் என்று கூறுவார்களே, அந்த தகுதியான வேலை வாய்ப்பும் ஆராய்ச்சிகளை தொடர வேண்டும். அந்த ஆராய்ச்சி கிராமத்து மக்கள் ஏழைகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்திலே நான் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு எப்படி எங்கு செல்வது என்று நீங்களுக்கு திணறிக்கொண்டு இருக்க வேண்டாம். வழிகாட்டுவதற்கு சென்னையிலே நம்மளுடைய எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் அருகிலே ஏஜே சுபைதா மெடிக்கல் சென்டர் இருக்கின்றது. வாருங்கள், வழிகாட்டுகிறோம். உங்களுக்கு எப்படி எங்களுடைய அரவிந்த் கண் மருத்துவமனையும் அகர்வால் கண் மருத்துவமனையும் சங்கர நேத்திராலயா உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணி பார்வையற்ற உங்களுடைய அந்த குறையை பார்வையை கொடுத்து ஒளியேற்றினார்களோ அந்த அளவிற்கு உங்கள் வாழ்க்கையிலே கேரளத்து டாக்டர்கள் ஆரம்பித்த அந்த ஒரு மாபெரும் கொள்கையை தமிழகத்திலே நடைபெறுத்த விரும்புகிறோம். நிச்சயமாக உங்களுக்காக வேண்டி
மறைந்த பெருந்தலைவர் காமராஜர் கூறினாரே, ஏழை குழந்தைகளே, நீங்கள் ஏன் பள்ளிக்கு செல்லாமல் இருக்கிறீர்கள்? நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நான் பிச்சை எடுத்து உங்களை படிக்க வைக்கிறேன் என்று கூறி மறைந்தாரே கர்ம வீரர் காமராஜர். அவருடைய வழியிலே ஏழை மக்களே, இனிமே மருத்துவ கல்வியை பற்றி கவலைப்படாதீர்கள். ஏழை மக்களே, உங்களுடைய மருத்துவ சிகிச்சையை பற்றி கவலைப்படாதீர்கள். நம்முடைய படித்த மாணவர்களே, மருத்துவ கல்வி படித்த எம்பிபிஎஸ் டாக்டர்களே, உலகம் அனைவரும் இனிமேல் இந்திய டாக்டர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இந்திய மண்ணுக்குத்தான் அந்த விஞ்ஞான வழிமுறைகளும் இருக்கும், இந்திய டாக்டர்களுக்குத்தான் இதயமே இருக்கும். ஏனென்றால் இது காந்தி பிறந்த மண், அகிம்சை வேரோடிய மண். எனவே இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு வழிகாட்டுவதற்கும் கிராமத்து ஏழைகளுக்கு வழிகாட்டுவதற்கும் ஏஜே டெஸ்ட் எஜுகேஷனல் கன்சல்டன்சியும் அகில இந்திய வெளிநாட்டில் மருத்துவம் முடித்த டாக்டர்கள் சங்கமும் காத்து கொண்டிருக்கிறது. நாங்கள் தயாராக இருக்கின்றோம், எங்களை நீங்கள் அணுகலாம் என்ற நல்ல செய்தியினை உங்களுக்கு வைக்கின்றேன். இந்த செய்தியினை தமிழகம் முழுவதும் நீங்கள் பரப்புங்கள். இந்த கொள்கையினை ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள அந்த டாக்டர்களை கூறுகின்றேன். வருகின்ற உங்களுடைய 100% பேஷண்ட்ல ஒரு 30 பேரை அந்த ஏழைகளை கண்டிருந்து பாருங்கள், அவர்களுக்கும் நீங்கள் சிகிச்சை அளியுங்கள். ஏனென்றால் உங்களுக்கு புண்ணியமும் கிடைக்கும். கடைசி நேரத்திலே புண்ணியம்தான் ஜெயிக்கும் என்ற வார்த்தையை கூறி உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம்.